நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மலையாள திரைப்படம் வெளியாகி சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கப்ப மலையாளத்தில் நாங்கள் பார்க்கலங்க, அந்த படத்தை பற்றின செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம், தமிழில் வந்திருக்கா அப்படின்னு யாராவது கேட்டால், ஆமாங்க தமிழில் வந்திருக்கு. டப்பிங்கான்னு கேட்டால் இல்லை, தமிழாக்கம் செய்யப்பட்டு தமிழ்லேயே மேக் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ தமிழிலும் வந்திருக்கக்கூடிய படத்தினுடைய விமர்சனமாக தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன படம் அப்படின்னா அனோமி. என்னங்க பேர் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ரொக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. அனோமி அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக பல பேருக்கு கேட்குற கேள்விதான். என்னங்க பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, ஒருவேளை மலையாளத்தில் அப்படி பேரா அப்படின்னு கேட்டால், அனோமி அப்படிங்கிறது ஒரு தனித்து வாழக்கூடிய மக்களுடைய மன உணர்வுக்கு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டத்தில் சேர மாட்டாங்க, அவங்க ஒரு கூட்டமாகவே வாழ ஆரம்பிப்பாங்க. யாரோடையும் ஒத்து போகிறதில்ல, தனித்து வாழ்வது, ஒரு தனித்து இருப்பது, அதாவது ஒரு லோன்லியாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்களே, அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அப்படி இருக்கக்கூடியவர்களை அனோமி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அனோமி அப்படின்னா இதுதான் பின்னணியில் இந்த படத்துக்கான பெயர்லேயே வச்சுட்டாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இனிமேல் கதை என்ன அப்படிங்கிறது உங்களால் சொல்லாமையே புரிஞ்சிக்க முடியும். என்ன அப்படின்னா, பாவனா இந்த படத்தினுடைய கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. கதையினுடைய மிக முக்கியமான ரோல் ஆகுது. அவங்க வந்து ஒரு தடய அறிவியல் நிபுணர். அவங்களுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து செபின் பென்சன். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால அவருடைய மன ரீதியில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறார். அதனால் அவர் பயங்கரமாக மன உளைச்சலில் திரிஞ்சிட்ருக்கார். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கப்ப அவங்க தங்கியிருக்காங்க, அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆக்சிடெண்ட் நடந்து இறந்து போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தற்கொலை பண்ணிப்பாங்க, இயல்பான மரணங்கள். இது என்னடா நடக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அங்கே மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த கொலையா தற்கொலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கக்கூடிய ரகுமான் வரார். ஸோ ரகுமான் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைலை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ முடிவு பண்ணுற நேரத்தில் இப்போ பாவனாவுடைய தம்பி இருக்கார் இல்லையா, செபின் பென்சன், அவர் வந்து திடீர்னு காணாமல் போயிடுறார். என்னடா காணாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் பொழுது அவர் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். ஸோ இறந்த மனிதருடைய உடம்பில் சில ரசாயனங்களை பார்க்குறாங்க பாவனா. ஸோ தடய அறிவியல் நிபுணர் இல்லையா, அந்த ரசாயனத்தை பார்த்தோன்னே இது வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் இது வந்து கொலைக்கு பின்னணியில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி ஆராய்ச்சி பண்ணி போகும்போது தான் ரகுமானோட கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ ரகுமானும் அவங்களும் தேடுற அந்த விஷயத்துக்குள்ளார நடந்த அத்தனை கொலைக்கும் இதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை. சைக்கோ சயின்டிஃபிக் மூளையினுடைய செயல்பாட்டின் பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு சைக்கோ த்ரில்லர் கிரைம் சப்ஜெக்ட் மாதிரி இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க, அனோமி. ஸோ இந்த படத்தில் பாவனா தடய அறிவியல் நிபுணராக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இவங்க ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக கூட இந்த படத்தில் தன்னை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவங்க. ரகுமான் இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக ரொம்ப மிடுக்காக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து தனக்கான அதிகாரங்களும் தன்னுடைய திறமை கொஞ்சம் குறைவாக போய் அதை மீண்டு தன்னை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சி உழைக்கக்கூடிய ஒரு ஏசிபியாக அவர் வராரு. அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு போலீஸ்க்கான அந்த கெட்டப் வந்து சான்ஸே கிடையாது. அழகாக ஏசிபிக்கு பொருந்துறாரு. அவர் அழகாக இருக்குது. அவருடைய நடிப்பும் சரி, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே அழகு. அதே போல் செபின் பென்சன் வந்து பாவனாவுடைய தம்பியாக வராரு. அவரும் வந்து பரவாயில்ல. அப்புறம் வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் இதில் எக்கச்சக்கமாக, அதில் நிறைய கேரக்டர்ஸில் பார்க்கும்போது இவங்க அதாவது விஷ்ணு அகஸ்தியா வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கவனிக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தங்க பினு பப்பு, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் லால், அதுக்கு பிறகு இன்னும் 2-3 கேரக்டர் பார்த்தனே. எஸ், அது ஒருத்தங்க பேர் வந்து த்ரிஷ்யா ரகுநாத், அப்புறம் வந்து சுமித் நாவல். இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டராக நிறைய கேரக்டராக வராங்க. அந்த கேரக்டர்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படி நிற்குது மனசில். ஏன்னா ஒரு மலையாள படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடைச்சதோ அதே ஃபீலை அப்படியே தமிழ் ரசிகர்களுக்கு கொடுக்கணுன்ட்டு அனோமியில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அப்புறம் இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு அப்படின்னா சுஜித் சாரங் பண்ணியிருக்கார். சுஜித் சாரங் வந்து இந்த சைக்கோ பேஸ்டு படம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பின்னணியில் ஒரு க்ரைம் சப்ஜெக்டை பேஸாக வச்சு ஒரு படத்தை வந்து ட்ராவல் பண்ணும்போது கேமராக்கான வேலைகள் அதிகமாக இருக்கும். அண்ட் லைட்டிங், கலர் சென்ஸு, அதுக்கப்புறம் எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேமரா கோணங்கள்,
எல்லாத்துலேயுமே வந்து சுதேஷ் சாரங் வந்து பண்ணியிருக்கார். அவருக்கு ஈக்குவலாகவே எடிட்டிங் செட்டில் கிரேன் தாஸ் வந்து பண்ணியிருக்கார். கிரேன் தாஸனுடைய படத்தொகுப்பு படத்திற்கு கொஞ்சம் துணை செய்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் என்ன அதே டீம் தான் இதை பண்ணுறாங்க. அதனால் வந்து இதுலேயும் அவர் வந்து அழகாக பண்ணியிருக்கார். அப்புறம் படத்திற்கு வந்து ஆர்ஆர், இந்த படத்துக்கு பாட்டை விட ஆர்ஆர் வந்து ஒரு தனியாக நிற்குது. ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் வந்து பண்ணியிருக்காரு. ஹர்ஷவர்தனுடைய அந்த மியூசிக் பேக்கப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா மலையாளத்திலேருந்து நிறைய பேர் தமிழுக்கு பண்ணும்போதும் சரி, இல்லை நேரடியாக மலையாள படத்தை தமிழ் டப் பண்ணி கொண்டு வரும்போதும் சரி, அந்த பின்னணி இசை வந்து அது ஒரு என்ன சப்ஜெக்ட்டு, என்ன பேக்ரவுண்ட், என்ன நேட்டிவிட்டி அல்லது என்ன நோட்குள்ளே அந்த படம் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படிங்கன்னா அதை அழகாக எம்பசைஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். இப்படி ஒரு சைக்கோத்தனமான ஒரு படத்தை அதற்குள்ளார ஒரு சயின்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உள்ளே வச்சு ரொம்ப அழகாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு நெரேட் பண்ணி படத்தை கொடுத்துருக்கக்கூடிய ரியாஸ் மராத் வந்து உள்ளபடியவே ஒரு பாராட்டக்கூடிய இயக்குனராக தெரிகிறார் எனக்கு. ஏன்னா ரியாத் மராத்துடைய அந்த டைரக்ஷனுடைய பேக்கப்பும் சரி, அந்த எடுத்துக்கொண்ட களமும் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இத்தனை விஷயங்கள், அதாவது ஒரு முக்கியமான சயின்ஸோட சேர்த்து ஒரு கதையை சொல்லும்போது நம்மளுக்கும் ஆர்வம் இருக்குது. ஓ, இப்படிப்பட்ட இந்த ரசாயன கலவைக்குள்ளே இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கூகுள் பண்ணி தேடுறதுக்கான ஒரு எண்ணத்தையும் விதைக்கிறது இந்த படம் அப்படின்னு சொல்ல முடியும். அனோமி பார்க்கலாம் அப்படிங்கிறத தாண்டி சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். வாய்ப்பு இருந்தால் தியேட்டரில் பாருங்கள், இல்லை ஓடிடியில் வந்ததுன்னா கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள். ஓகேவா? இந்த படத்தில் மீண்டும் நம்ம ரகுமானை பார்த்ததில் ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு. தயாரிப்பாளர்களில் ஒருவராக களம் இறங்கியிருக்கும் பாவனாவிற்கு இந்த படம் கை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். படத்தை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னு பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.